இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி இப்போது பரபரப்பாக போயிட்டுருக்க சிங்கப்பெண்ணே சீரியலோட ஹீரோயின் சிஸ்டரான கோகிலாவை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட உண்மையான பெயர் நிவேதா. இவங்கள வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு மட்டும் மைண்டு ரெஜிஸ்டர் ஆகும். ஆனால் வந்து எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு டக்குன்னு இதாகாது. இவங்க வந்து நம்ம திருப்பத்தூரில் 1999 ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் ரவி. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்கா பெயர் திவ்யா. ஒரு தம்பி இருக்கிறாங்க. இவங்க வந்து தன்னோட பள்ளி படிப்பை ஸ்ரீ விஜயா சாந்தி ஜெயின் மெட்ரிக் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. ஃபுல் 12th வரைக்குமே அங்கே தான் படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுற மாதிரி இவங்களும் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. தன்னோட அக்காவோட சப்போர்ட்டோட தான் வந்து படிக்கிறாங்க. நடுப்புள்ள அப்படிங்கிறதுனால வீட்லேயும் ரொம்ப செல்லமும் இல்லை, ரொம்ப ஹார்ஷாகவும் இவங்களை வந்து பேச மாட்டாங்களாம். இவங்களும் வந்து ரொம்ப சமத்து பிள்ளை தானே. எப்போவுமே அப்பா என்ன சொன்னாலும் அப்பா அம்மாவோட என்ன சொன்னாலும் வந்து கேட்டுக்கிற அந்த மாதிரியான பிள்ளை தானா இவங்க. ஸோ இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நம்மளுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா இவங்களை நம்ம நெகட்டிவ் ரோலில் பார்த்துருப்போம். ஜீ தமிழில் பேரன்பு அப்படிங்கிற ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு பிஏவாக இவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இவங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணி எப்படியாவது இந்த சொத்தை வந்து அபகரிக்கணும். ஹீரோவை வந்து லவ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அந்த சொத்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ ஸ்ரீயோட ஒய்ஃபு தான் வந்து அந்த சீரியலில் வந்து ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிஏவாக தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. நிறைய ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில வந்து நிறைய சண்டையை ஏற்படுத்தி இவங்க வந்து கிட்டத்தட்ட கன்சீவ் ஆகாமையே வந்து கன்சீவ் ஆகிட்டேன், நான் வந்து விஜய்னால தான் கன்சீவ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இந்த கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டராக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்களே பார்ப்பாங்களா, இவங்களை இந்த சீரியலை விட்டு எடுத்துருங்க, இந்த ரோல் நல்லாவே இல்லை, இந்த ரோல் வந்து இதாக இருக்குது, பொய்யா இருக்குது, அப்படி இப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருமா. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க அப்செட் ஆவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்களாம், நீ பண்ணுறது என்னது நெகட்டிவ் ரோல், நீ பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டது நெகட்டிவ் ரோலுக்கு நெகட்டிவ் கமெண்ட் வர்றது தான் வந்து சக்ஸஸ்ஸு, நீ அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்படாத, இருந்தாலும் என்னோடய ஃபேஸ் வந்து மக்களுக்கு வந்து பெருசாக ரீச் ஆகலையே அப்படின்ட்டு தான் வந்து எப்போவுமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்களாம். ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டே இல்லையா, எப்படியாவது மாடலிங் பண்ணி பெரிய லெவலில் வரணும், நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் நிறைய டிஃப்ரெண்ட்டாக மாடலிங் பண்ணணும், எல்லா கல்ச்சரையும் பேஸ் பண்ணி மாடலிங் பண்ணணும், இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஆசையாக இருந்திருக்கு. சீரியலில் வந்து பெருசாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்படி மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ வந்து அந்த பேரன்பு டைரக்டர் வந்து இந்த லுக்கு வந்து இந்த கேரக்டருக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து, ஏன்னா ஒரு கம்பெனியில் பிஏ அப்படிங்கிற ரோலுக்கு வந்து இது கரெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன ரோல் தான், ஆனால் வந்து கிட்டத்தட்ட சீரியல் பாதி வரைக்குமே வந்து இவங்க வருவாங்க. அடுத்து அது வேறு மாதிரி சீசனாக கொண்டு போகும்போதும் அதுலேயும் இவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக இவங்களுக்கு வந்து எந்தவித வாய்ப்பும் கிடைக்கல, எந்த சீரியல்லையுமே எந்த வாய்ப்பும் கிடைக்கல, மக்கள் மத்தியிலையும் பெருசாக ரீச் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட நிறைய ட்ரிப்பு போகிறது, அக்காவோட குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான இதுவாகவே இருந்தது. திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சன் டிவியிலேருந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் ஒரு வில்லேஜ் ஓரியன்ட்
அக்காவாக நீங்கள் நடிக்கணும், ஹீரோயின் வந்து வில்லேஜ் ஓரியன்ட் பொண்ணு, அவங்களுக்கு அக்காவாக நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி இவங்க நிறையா ஆடிஷன்ஸ்லாம் ஏறி இறங்குனாங்க தான். ஆனால் பெருசாக யாருமே வந்து வாய்ப்பு கொடுக்கல. இந்த வாய்ப்பு அவங்களுக்கா தேடி வந்திருக்கு. அப்படி வந்து அக்காவாக நடிக்கணும் அப்படின்னா முன்னாடி நடித்தது நெகட்டிவ் ரோல், அந்த மாதிரியே இதுவும் இருந்துருமா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா பொதுவாக ஒரு சீரியல்னால் ஹீரோயினுக்கு அக்காவாக கொடுக்குறாங்கன்னா 2 பேரும் ஒரே கேரக்டரை லவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியா வந்துருமோன்ட்டு இவங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சா. அப்போது டைரக்டர் வந்து ஃபுல் ஸ்டோரியை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து ஸ்டோரி சொல்லும்போது ஃபுல் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரியாக தான் டைரக்டர் வந்து ஸ்டோரி சொல்கிறாரு. ஆனால் சீரியல் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அது இருந்தது. மக்கள் மத்தியில் கோகிலாவாக நல்லாவே ரீச் ஆனாங்க. ரொம்ப பாசமான அக்காவாக, பொதுவாக அக்கா தங்கச்சி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ரியாலிட்டியில் வந்து நிறைய சண்டைகள் நடக்கும். ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னா. ஆனால் இந்த அக்கா தங்கச்சி வந்து ரொம்ப பாசமான அக்கா தங்கச்சி. அக்கா வந்து தங்கச்சிக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் வந்து தங்கச்சி வந்து சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அக்கா வந்து நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக போக வேண்டாம் அப்படின்லாம் யோசிச்சாங்க. ஆனால் குடும்ப கஷ்டத்துக்காக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்கிரிப்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் வரைக்குமே, ஒரு 1 இயர் வரைக்குமே அவங்க அக்கா கேரக்டர், அதாவது நிவேதா கேரக்டர், கோகிலா கேரக்டரை வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து சீரியல்லேருந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. அன்பு ஆனந்தி, அதாவது ஹீரோயினுக்கான அந்த ரோல் வந்து அதிகப்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போது ஆனந்திக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் போகுது. அது எதனால் முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்மெண்ட்ஸில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு இப்படி ஒரு டீமாக இருந்து எதனால் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து அந்த கார்மெண்ட்ஸில் சீஃபாக இருக்கிறவரையே வந்து ஆனந்தி வந்து அவர் தானே வந்து என்னோட லைஃப் வந்து இப்படி ஆனதுக்கு காரணம், அவரை நான் எது கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைடு ஒரு ரோலும் கொடுத்துட்ருக்காங்க. அன்புக்கு இதில் இப்போ ஆனந்திக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே எதுவுமே புரியாமல் இருக்குது. ஸோ இந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம வரவே இல்லையே. நம்ம வந்து ஆனந்திக்கு அக்கா அப்படிங்கிற ஒரு ரோல் சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு தான். கொஞ்ச நாள் என்னை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதுலேயே வந்து நான் இல்லை அப்படிங்கும்போது சன் டிவியில் ஒரு சீரியல் அப்படிங்கும்போது ரொம்ப ஆசையாக தான் அதை ஒத்துக்கிட்டேன். டைரக்டர் லாஸ்ட்டு வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னனால தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்பிட்வீனில் என்னோடய கேரக்டருக்கு அந்த இடத்துல எந்தவித இம்பார்ட்டன்ஸுமே இல்லைங்கும்போது அது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சுது. ஓகே, நம்ம திரும்ப மாடலிங் ஃபீல்டுக்குள்ளேயே இதாயிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது இவ்வளோதான் சினிமா ஃபீல்டா, இதுக்கு பெட்டர் நம்ம வேற ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிச்சான். அப்போ தான் அவங்க தம்பி ஒன்று சொன்னாங்களாம், எப்போவுமே ஒரு விஷயம் நீ யோசிச்சுட்ட முடிவு பண்ணிட்டேன்னா அதை பின்னாடி யோசிக்காத. ஏன் நம்ம இப்படி முடிவு எடுத்தோம், இப்படி பண்ணியிருக்கலாமோ, அதை இப்படி பண்ணியிருக்கலாமோ, அந்த மாதிரிலாம் யோசிக்காத. நீ சினிமாக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்ட, மாடலிங்கில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, அதை பெஸ்ட்டாக பண்ணு. சீரியலில் வாய்ப்பு கிடைச்சா பண்ணு, வாய்ப்பு கிடைக்கலைன்னா மாடலிங்கில் வாய்ப்பு கிடைச்சா அதை பண்ணு. அப்படி ரெண்டுமே கிடைக்கலையா உட்காந்து யோசி, இதில் நம்மளோட தப்பு என்ன, இன்னும் ஆடிஷன் நிறையா போகணுமா, இல்லை இன்னும் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது உனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். எப்போவுமே வந்து சோர்ந்து போய் உட்காராத அப்படின்னு அவங்க தம்பி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ ஜாலியாக உனக்கு எங்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ நீ அதை என்ஜாய் பண்ணு, லைஃப்பை என்ஜாய் பண்ணு. லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ எதையுமே வந்து
பெருசாக எடுத்துக்கிறாத, எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அதிலிருந்து ஒரு விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் இவங்க வந்து இதுக்கடுத்து இன்னும் நிறைய சீரியல்ஸ் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம சொல்லிக்கலாம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.